ஹலோ காய்ஸ், இந்த சண்டே நாங்க 2 பேரும் தூங்கி எழுந்ததும் ரெடி ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா உடுப்பி ஹோட்டலுக்கு போனோம். அங்கே போயிட்டு நல்லா உப்மா பொங்கல் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல புதுசா ஓபன் பண்ணிருக்க அபர்ணா மாலுக்கு போனோம். அங்க போயிட்டு மால் எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி மூவிக்கு போனோம். பல மூவியை பாக்குறதுக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டிவில கூட நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தது இல்ல. ஆனா இந்த மூவியை பார்க்கணும்னு கொஞ்சம் ஆர்வம் வந்தது. எல்லா மூவிலும் அஜித்க்கு பயங்கரமா பில்டப் தருவாங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. அவர் ரியல் லுக் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் மூவிலும் இருந்தது. பிஜிஎம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. வேற ஒரு கண்ட்ரில இந்த மூவி எடுத்திருக்கிறதுனால நம்ம இந்த மூவி ஃபுல்லா ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற ஒரு ஃபீல் தான் வந்தது. ஃபைட் சீன்ஸ் கூட ரொம்ப டிராமாட்டிக்கா இல்லாம பிராக்டிக்கலா இருந்தது. ஒரு நார்மலான மனுஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி இருப்பாங்களோ அதுதான் இங்க காமிச்சிருந்தாங்க. ஓவராலா இந்த மூவியை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த மூவியை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இது தியேட்டர்ல பார்த்தா மட்டும் தான் இந்த ஃபீல் கிடைக்கும். இதே மூவி திரும்ப நான் டிவில பார்த்தேன்னா அந்த ஃபீல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஓவராலா இந்த மூவி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவ்வளவுதான். அங்கிருந்து மூவி முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாடா பை பை.